சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சிம்மராசிக்காரர்கள் தெரியும் சார், தெரியும். வாழ்க்கையில் சிம்மராசிக்காரர்களுக்கு யாருமே நல்லது சொல்ல மாட்டீங்கிறதும் தெரியும். இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கிறதும் தெரியும். கரெக்டு. உண்மையை சொல்லப்போனால் 8ஆம் இடத்திலே சனி பகவானை வைத்துக்கொண்டு 7ஆம் இடத்திலே ராகு பகவானை வைத்துக்கொண்டு தெம்பா திரிஞ்சிட்டு இருக்கிற டனல் என்ன டனல் அப்படின்னா ஒரு டிப்ரெஷன் டனல் தான் அந்த டனல். நண்பர்களே, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இப்போ தான். ஏன் அப்படின்னா ராசிநாதன் சூரியன் 6ஆம் இடத்தில் மறைகிறார். இது வரவே கூடாது. ராசிநாதன் சூரியன் 6ஆம் இடத்துல மறைஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? ராசிநாதன் 6ஆம் இடத்திற்கு வரக்கூடாது, வந்தாலே பிரச்சனை தான். ராசிநாதன் 6ஆம் இடத்துக்கு வருவதைப் போலவே அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கிறது. ஜாக்கிரதையா இருங்க. அடுத்து 3-10 கூடிய 2-11 கூடிய புத பகவான், இந்த ஆள் வேற 6ல் போய் மறைறான். ஐயோ, நீ ஏயா போற? இப்போ பிரச்சனை என்னன்னா, உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சிம்மராசிக்காரர்கள் தெரியும் சார், தெரியும். வாழ்க்கையில் சிம்மராசிக்காரர்களுக்கு யாருமே நல்லது சொல்ல மாட்டீங்கிறதும் தெரியும். இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கிறதும் தெரியும். கரெக்டு. உண்மையை சொல்லப்போனால் 8ஆம் இடத்திலே சனி பகவானை வைத்துக்கொண்டு 7ஆம் இடத்திலே ராகு பகவானை வைத்துக்கொண்டு தெம்பா திரிஞ்சிட்டு இருக்கிற ஒரே ஆட்கள் நீங்கள் தான். ஸோ அப்போ நமக்கு நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகலை, அந்த போன்ற விஷயங்கள் எல்லாம் போனால் ஏதாவது கேட்பானேங்கிறதுக்காகவே பாதி பேர் ஃபங்க்ஷனுக்கு போகாமல் இருக்கிறது. இந்த 4ஆம் இடத்துல ஒரு பக்கம் 4 கூடயே செவ்வாய் பகவான் வேறு 6ஆம் இடத்துக்கு வராரு. இப்போ இதெல்லாம் கேஸே கிடையாது. இந்த பார்ட்டிக்கு போங்க, போகாமல் போங்க, அதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கலாம். ஐ எம் வெரி பிஸின்றலாம், அது வேறு விஷயம். இப்போ பிரச்சனை அது இல்லை. இந்த தை மாதம் இந்த 4 கிரகங்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ண போகுதுன்னா, ஒரு இருட்டு ரூமுக்குள்ளே நீங்கள் ஒரு டனலுக்குள்ளே போக போகிறீங்க. ஏன் சார், வலிமை படத்தில் வர மாதிரியே, அது டாக்டர் படத்தில் வர மாதிரியே இருக்குது சார். டாக்டர் படத்தில் வர மாதிரி ஒரு டனலுக்குள்ளே ட்ரெயின் போகுது அப்படிங்கிற மாதிரி. இந்த டனல் என்ன டனல் அப்படின்னா ஒரு டிப்ரெஷன் டனல் தான் அந்த டனல். நண்பர்களே, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இப்போ தான். ஏன் அப்படின்னா ராசிநாதன் சூரியன் 6ஆம் இடத்தில் மறைகிறார். இது வரவே கூடாது. ராசிநாதன் சூரியன் 6ஆம் இடத்துல மறைஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்னா டிப்ரெஷன் அதிகமாகிடும். டிப்ரெஷன். இந்த ராசிநாதன் சூரியன் அதிகமான என்ன ஆகும்னா, எல்லாரும் என்னை விட்டு போகிற மாதிரி, எல்லாரும் எனக்கு எனிமிட்டியாக இருக்கிற மாதிரி, எல்லாரும் எனக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிற மாதிரியே தோணும். இதே மாதிரி தோணிக்கிட்டே இருக்கும். ராசிநாதன் 6ஆம் இடத்திற்கு வரக்கூடாது, வந்தாலே பிரச்சனை தான். ராசிநாதன் 6ஆம் இடத்துக்கு வருவதைப் போலவே அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கிறது. என்னவென்றால் சுக்கிர பகவான் 6ஆம் இடத்திற்கு வருவது. இருந்தாலும் அதுக்கு மேலே ஏற்கனவே இதுதான் இம்சைன்னா இது அதுக்கு மேலே இம்சை. என்ன? ஏன்னா இவர் 3-10 கூடிய தொழில்காரகன். இவர் 6ஆம் இடத்திற்கு போகும்போது சில நாட்கள், இப்போ தான் நான் காயமிட்டு சொல்லிட்டு இருந்தேன், எந்த ஒரு விஷயத்தையும் உள்ளத்து வரைக்கும் கொண்டு போங்க, லைஃப் ஸ்டைலாக மாற்றிடாதீங்க. லைஃப் ஸ்டைலாக மாற்றிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது பழகிடும். அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வர முடியாது. 3-10 கூடியவன் 6ஆம் இடத்திற்கு போகும்போது ஒரு நீண்ட இடைவெளி வேணும்னு உங்களுக்கு தோணும். எங்கேயாவது போகலாம், பைக் எடுத்துகிட்டு அப்படி கொல்லிமலை அடிவாரத்தில் அப்படி சுற்றி வரலாம். அதெல்லாம் பண்ணாதீங்க. பண்ணிட்டு வந்தீங்கன்னா விட்டுருங்க. இங்கே பாருங்கள், வாழ்க்கையில் நீங்கள் அந்த வரும்ல டெங் 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 டிங் டெங் 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 டிங், அந்த ஒட்டு ஒன்று மலர்ந்தி, அதில் குதிப்பார் இப்படி விஜய். அந்த மாதிரிலாம் கூட குதிங்க, உங்களை யாரும் வேணாங்களே. ஆனால் குதிச்சுட்டு மறந்துடுங்க. இது ஒரு வேலையாக பண்ணிகிட்டு இருக்காதிங்க. அதுக்கப்புறம் திரும்ப அதே பண்ணக்கூடாது. ஒரு தடவை பண்ணால் விட்டுறணும். அந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா 6ஆம் இடத்துல 3 கூடனா நீண்ட ஓய்வுங்கிறதுக்காக சில பேர் என்ன பண்ணுவான், மிக நீண்ட ஓய்வாக இருப்பான். என்னடா வேலைக்கு போய் கிட்டத்தட்ட 2 மாதம் ஆக போகுது. இல்லை சார், ஒரே டயர்டாக இருந்தது, கம்பெனிக்கு ஒரு 10 நாள் லீவ் போட்டேன். 10 நாள் முடிஞ்சு போய் எத்தனை நாள் ஆகுது, உன்னையே வேலைக்கு போல. அதுக்கப்புறம் திரும்பவும் டயர்டாகி ஒரு 15 நாள் லீவை எக்ஸ்டெண்ட் பண்ணேன். இப்போல்லாம் வேலைக்கு போகிறதுக்கே பிடிக்கல. போச்சா அந்த வேலைக்கு போகிற மனநிலை இருக்குது பாருங்கள், அது ஒரு மனநிலை. அதை நீங்கள் குழப்பி விட்டிங்கன்னா வேலைக்கு போகிறதுக்கே தோணாது. ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இது எல்லாரோட மனித இயல்பே அப்படி தான். 3-10 கூடிய 6ஆம் இடத்துல இருக்கும்போது தயவு செஞ்சு லீவ் போடாதீங்க. ஜுரம் ஆனால் கூட மாத்திரையை போட்டு ஊச்சை போட்டு வேலைக்கு போயிருங்க. காரணம் என்னென்னா, ஒன்ஸ் லீவ் எடுக்க பழகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மனசு என்ன ஆகும், லீவ் எடுத்துக்கிட்டே இருக்கும். அது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். லீவ் எடுக்கிறதுங்கிறது ஒரு வியாதி. அந்த வியாதி வராமல் இருக்கிற வரைக்கும் வண்டி ஓடும். அந்த வியாதி வந்துருச்சுன்னா லீவ் எடுக்கிறது தான் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ அது
இதெல்லாம் ஒரு ராசி பலனா சார், இதெல்லாம் ஒரு ராசி பலனா? காரணம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வேலை போல போடும். நீங்கள் கம்பெனியில் இருக்கீங்க, சிஎல் எஸ்எல் போட்டுக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இருந்து கடையை மூடிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஒன்று வச்சு பாருங்கள், 2 நாள் கடை வரல, 3வது நாள் இல்லை, 4வது நாள் நம்ம கடைக்கு வர்றவன்லாம் ஏற்று கடைக்கு போயிடுவான். ஸோ அப்போ ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்து 3-10 கூடிய 2-11 கூடிய புத பகவான், இந்த ஆள் வேறு 6ல் போய் மறைறான். ஐயோ நீ ஏயா போகிற? இப்போ பிரச்சனை என்னென்னா, இந்த புத பகவான் மறைஞ்சா என்ன ஆகுனா, ரன்னிங் மணி இல்லாமல் போய்ட்டு நண்பர்களே. இப்போ போரூரில் எனக்கு ஒரு 5 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது, நான் ஒரு பெரிய வீடு வச்சுருக்கேன் வச்சுக்கோங்க. அதுக்காக அந்த வீட்டிலேருந்து ஒரு செங்கக்கல்லை பிடிங்க செலவு பண்ண முடியும். நம்ம இப்போ செலவு பண்ணணுன்னா என்ன பண்ணோம், ஒரு 10,000 கையில் இருந்தால் தான் அதை எடுத்துகிட்டு போய்ட்டு தான் மொய் வைக்க முடியும், ஒரு கல்யாணம் காட்சிக்கு போய்ட்டு வர முடியும். நான் இவ்வளோ பெரிய சொத்துக்காரங்கிறதுனால நம்ம என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. அசட் வைஸ் அசட், அவ்வளோதான். ரன்னிங் மணி வேறு, அசட்டு வேறு. சில பேர் ரன்னிங் மணியில் வாழ்ந்துகிட்டே முடிஞ்சு போனவன் இருக்கான், அசட்டே இருக்காது அவனுக்கு. ஆனால் கடைசி வரைக்கும் ரன்னிங் மணி, ஆனால் அவன்லாம் தான் கொடுத்து வச்ச இந்த உலகத்தில். அந்த ரன்னிங் மணி நல்லா வந்ததுன்னா அசட்டே தேவையில்லை நண்பர்களே. நம்ம கடை முன்னாடி பீச்சில் பாருங்கள், பஞ்சு மிட்டாய் விற்பாங்க. பீச்சில் பார்த்தீங்கன்னா மாங்காய் பத்தை விற்பாங்க. ஆனால் அவங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியம் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களோட அதிகம். ஆனால் நம்ம போய்ட்டு அவங்களுக்கு டிப்ஸ் கொடுப்போம். என்ன நம்ம மிகப்பெரிய அசட்ஸ்லாம் வச்சுருக்கிற மாதிரி அவங்களுக்கு இன்னமும் ரன்னிங் மணி இல்லாத மாதிரி. அவங்க தான் ரன்னிங் மணி நிறைய வச்சுருக்காங்க. நண்பர்களே, இந்த ரன்னிங் மணி ஸ்டாப் ஆகிடுது. அப்போ சிம்மராசிக்காரர்கள் ரன்னிங் மணியில் ஃபோக்கஸ் பண்ணணும், சிம்மராசிக்காரர்கள் பொழப்பில் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு காசையும் பத்திரமா சேவிங்ஸ் பண்ணுங்கள். தேவையில்லாத ஆடம்பர பயணங்களை தவிருங்க. இப்போ திருநெல்வேலி போகிறது ரொம்ப முக்கியமாக, இப்போ குற்றாலம் போகிறது ரொம்ப முக்கியமாக, உங்களை நீங்களே கேட்டுக்குங்க. அன்னெசரி வெளியூர் பயணங்களை தவிர்த்தாலே உடலுக்கும் நல்லது, பணத்துக்கும் நல்லது, மனதுக்கும் நல்லது, எல்லாத்துக்கும் நல்லதுங்க. நம்மளே டென்ஷன் பண்ணிக்கிறோம், அதான் உண்மை. அது பண்ணால் பாருங்க. சிம்மராசிக்காரர்கள் சிறப்பு. கீழே போயிட்டு இருக்கிற நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.